மாற்றங்கள் வர வர அது மாறிடும் அப்படிம்பாங்க. ஆனா நம்ம ஆயுர்வேத சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி தொந்தரவு இருக்கவங்களுக்கு வெண்ணெய், புதியதாக தினமும் சிலிப்பி எடுத்த வெண்ணெய் மிகவும் உத்தமமான மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ வெண்ணெய் சாப்பிடுறது அவளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்னன்னா, ஒரு நம்ம உடம்புல நிறைய சத்துக்கள் உறிஞ்சப்படுறதுக்கு வெண்ணெய் ரொம்ப அவசியம். அதாவது விட்டமின் ஏ, டி, இ, கே இதெல்லாம் நம்ம உடம்புல அப்சார்ப்ஷன் ஆகணும். நம்ம சாப்பிடுற உணவுல விட்டமின் ஏஓ, இஓ, கேஓ எல்லாமே இருக்கு. ஆனா அது நம்ம உடம்பு அதை ஏத்துக்கணும் இல்லைங்களா? அப்ப அதுக்கு, அதாவது இப்ப குழந்தைகளுக்கு, எல்லா குழந்தைகளுக்கும் தான் கிளாஸ் ரூம்ல ஆசிரியர் பாடம் எடுக்கிறாங்க. அதை உள்ள ஏற்கிறதுக்கு என்ன வேணும்? கவனிக்கணும். அந்த அப்சார்பிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு வேணும். அப்படி அவங்களுக்கு அப்சார்பிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா அது அந்த விஷயம் அவங்களுக்கு போய் சேராது. அது போல நம்ம உடம்புல சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் எல்லாத்துலயும் நல்ல சத்துக்கள் இருக்கு. அதை நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணணும் இல்லைங்களா? அந்த அப்சர்விங் கெப்பாசிட்டி இல்லாதனால நம்மளுக்கு சரியான எனர்ஜி கிடைக்கிறது இல்ல. அப்ப நம்ம கண்டிப்பா அம்மா அழகமணி, அழகம்மை, அழகம்மைமா, அழகம்மை பண்ணிக்கோங்க. சுதாஜி அவங்க என்னால பண்ண முடியல. ஓகே, விட்டமின்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதாவது எப்படி நம்மளுடைய உடம்பு குழந்தைகளுக்கு எல்லா நாலேஜ் கொடுத்தாலும் அவங்க அப்சர்வ் பண்ணாதான் அது அவங்க மூளைக்குள்ள போய் சேரும், அவங்களுக்கு அந்த அறிவு போய் சேருமோ, அது போல நம்மளுடைய உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகள்லயும் சத்துக்கள் இருந்தாலும் கூட அதை நம்ம உடம்பு உறிஞ்சிடும். நம்ம உடம்பு அதை அக்செப்ட் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். அப்பதான் அந்த சத்து, அந்த எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு இந்த பட்டர், இந்த வெண்ணெய், நவநீதம் ரொம்ப அவசியமானது. நவநீதம் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு எல்லா சத்துக்களும் நம்ம உடம்புல கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மேங்கனீஸ், ஜிங்க், அப்புறம் இன்னும் நிறைய சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கூட நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இப்ப இந்த வெண்ணெயை சாப்பிடறதுனால நம்மளுக்கு அடிப்படையா என்ன சாஸ்திரம் சொல்லுது? நம்மளுக்கு கண்டிப்பா ஹிருதயத்துக்கு ஆரோக்கியம், நம்மளுடைய ஐபிஎஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சரியாகிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதே போல நம்மளுடைய சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சுவதற்கு ரொம்ப உதவியா இருக்கும். அர்த்திசம்னு சொல்லுவோம், ஃபேஷியல் பேரலைசிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த வெண்ணெய் ரொம்ப அவசியமானது. அவங்க வெண்ணெய் கண்டிப்பா நல்லா சாப்பிடணும். அதே மாதிரி அருச்சி, இன்டைஜஷன் இருக்கு, ஜீரணமே சரியில்லாம, டேஸ்டே தெரியாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட இந்த வெண்ணெய் நல்ல உத்தமமான மருந்தா விளங்குறது. இது எல்லாத்தையும் இந்த வெண்ணெய் சரி செய்யுது, நமக்கு நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. தன்வந்திரி நிகண்டு, அதாவது நிறைய இப்ப ஆயுர்வேதம்னா ஒருத்தர் மட்டும் சொல்லல, நிறைய ஆச்சாரிய பெருமக்கள் இருக்காங்க. சரகாச்சாரியா, சுஷ்ருதா, சாரங்கதரா, கஷ்யபா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிகண்டுங்கிறது அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் டிக்ஷனரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை பத்தி விளக்கமா பரிபாஷைகள் எல்லாம் சொல்லியிருக்கோம். அதுல தன்வந்திரி நிகண்டு அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, வாதத்தையும் பித்தத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை வெண்ணெய்க்கு உண்டு. ஆனா அது கொஞ்சம் கஃபத்தை அதிகப்படுத்ததான் செய்யும். அந்த கொலஸ்ட்ராலுக்கு உண்டான தன்மை அதுகிட்ட கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும், வெரி மைல்டு. ஆனா வாதத்தையும் பித்தத்தையும், ஏன்னா அது கஃப பிரதானமா இருக்கிறதுனால அதனுடைய குணம் அந்த மாதிரி இருக்கு. ஆனா வெண்ணெய் நமக்கு வேற என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் நம்ம உடம்புல இருந்து அது வெளியேற்றது. நம்மளுடைய மனம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு வெண்ணெய் ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம வெண்ணெய் சாப்பிட்டா மனசே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கிருஷ்ணர் மாதிரியே நம்மளும் ஆயிடுவோம் இல்லைங்களா? வெண்ணெய் சாப்பிடும் போது இயற்கையாவே அது நம்மளுடைய மனோதோஷத்தை, சத்துவ குணம் அது அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு முறையும் நான் சொல்ற மாதிரிதான், நம்ம சரீரத்துக்கு 3 தோஷம் இருக்கு, வாதம், பித்தம், கஃபம். அந்த 3 இம்பேலன்ஸ் ஆனா நம்மளுக்கு சரீரத்துல உடல் உபாதைகள் வருது. அதே மாதிரி நம்மளுடைய மென்டல் ஸ்டேட், அதாவது மைண்ட் சொல்ற மனசுக்கு
3 தோஷம் இருக்கு, சத்வ ரஜோ தமோ குணங்கள். இந்த சத்வ குணம் நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருப்போம், எல்லாரோடய அன்பா பேசுவோம், யாராவது நம்ம திட்டுனா கூட நம்ம பொறுமையா இருப்போம். ஆனா நம்மளுக்கு இதே ரஜோகுணம் அதிகமா இருந்ததுன்னா அவங்க திட்டணும்னா அவங்க திட்டுறதுக்கு முன்னாடி நம்ம திட்ட ஆரம்பிச்சிடும். சோ நம்மளுடைய மனசுலயும் அந்த தோஷங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி இசிஜில அந்த வேவ்ஸ் இப்படி இப்படி போதும், அந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்மளுக்கு சத்துவ குணம் மேலோங்கும், ஒரு சமயத்துல நம்மளுக்கு தமோ குணம் வந்து நம்ம தூங்கிடுவோம். சாப்பிட்டோன்னே நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா என்ன பண்ணுவோம், உண்ட மயக்கம் தொண்டனை கொண்டோன்னு நம்மளுக்கு நல்ல தூக்கம் வந்துடும். அது வந்து தமோ குணம் அதிகமாயிடுது. சோ அந்த மாதிரி இந்த குணங்கள் மனசுல இருக்கக்கூடிய குணங்களை சரிசமம் படுத்தி மனசை ஒருநிலைப்படுத்துவதற்கும் வெண்ணெய் மிகவும் அவசியமானது. அதே போல இன்ஃபிளமேஷன்ஸ் சொல்லக்கூடிய வீக்கம் இருக்கும்போது, வீக்கம் இருக்கிற கண்டிஷன்ஸ்ல எல்லாம் கூட நமக்கு வெண்ணெய் ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம வயசாகாம இருக்கிறதுக்கு வெண்ணெய் ரொம்ப அவசியம். வெண்ணெய் தொடர்ச்சியா ரெகுலரா நைவேத்தியம் கொஞ்சமா பிரசாதமா போல நம்ம எடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வயசாகிறதே தெரியாது. அதே போல இது வந்து இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் குளிர்ச்சியான நல்ல கொழுப்பு, குளிர்ச்சியான நல்ல கொழுப்பு இருக்கக்கூடிய வஸ்து தான். கொழுப்பே கிடையாதுனால நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் கொழுப்பு இருக்கத்தான் தேவை. ஆனா இதனுடைய எப்படின்னா, இப்போ ஒரு சில பொருட்கள், ஒரு சில பொருட்கள் தான் சொல்லணும், ஒரு சில மூலிகை இலைகளாகட்டும் உணவாகட்டும் சாப்பிடும் போது இனிப்பா இருக்கும். ஆனா அது எண்ட் டேஸ்ட்னு சொல்லுவோம், விபாக்கம்னு சொல்லுவோம். அது வந்து வேற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நெல்லிக்கனி எப்படி இருக்கு, சாப்பிடும் போது சுவர்ப்பா இருக்கு, ஆனா அது சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தண்ணீர் குடிச்சோம்னா எப்படி இருக்கு, இனிப்பா இருக்கு. அதுதான் எண்ட் டேஸ்ட், விபாக்கம்னு சொல்லுவோம். அது போல வெண்ணெய் சாப்பிடும் போதும் மதுரமா தான் இருக்கு, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் விபாக்கமும் மதுரமா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கு வந்து மதுர ரசம் மதுர விபாக்கம், ரசம்ங்கிறது டேஸ்ட். சோ அது வந்து எல்லா இடத்துலயும் அதனுடைய தன்மை மாறவே இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. இப்ப இந்த வெண்ணெய் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா குயின் ஆஃப் ஃபேட்னே சொல்லுவோம். நம்மளுடைய அந்த அளவுக்கு சிறப்பானது. ஒரு ராணினா எவ்வளவு சிறப்பான அம்சங்கள் இருக்கும் இல்லைங்களா, அது போல அனைத்து சிறப்பு அம்சங்களும் கொண்ட ஒரு கொழுப்பு பதார்த்தம்னா அது வெண்ணெய் தான். வெண்ணெய் சாப்பிட்டா கொழுப்பே கிடையாதுன்னு இல்ல, அது நல்ல கொழுப்பு, அதனால அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த இது நல்ல கொழுப்பு தானே, கிருஷ்ணர் சாப்பிட்டாரு பாத்திரமா நானும் சாப்பிட்றேன்னா அது கிருஷ்ணர் நடந்தாரு, ஒரு நாளைக்கு 1000 கிலோமீட்டர் நடந்திருப்பாரா இருக்கும், ஆனா நம்ம நடக்கிறது இல்லையே. அதே போல அந்த டைஜஷன் கெப்பாசிட்டியும் நம்மளுக்கு அப்படி இல்லை. எதுவா இருந்தாலும் அமிர்தமா இருந்தாலும் நம்ம என்ன சாப்பிடணும், அளவோடு எடுத்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷனுக்கு உண்டான எல்லா நம்மளுடைய சத்துக்கள் உறிஞ்சுவதற்கும் வெண்ணெய் அவசியம், நம்மளுடைய மனநிலையை பேலன்ஸ் பண்றதுக்கும் இந்த வெண்ணெய் அவசியம் அப்படிங்கிறது தெரியும். நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட செலனியம், அயோடின், குரோமியம் போன்ற நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வெண்ணெயிலேயே இருக்கு. இந்த வெண்ணெயை பத்தி நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்ன தோணும் அப்படின்னா, இந்த வெண்ணெய் வந்து சாப்பிட்றதுல இப்படி இந்த மேலோட்டமான பக்கவாதம், அதாவது முக பக்கவாதம், அதாவது ஃபேஷியல் பேரலைசிஸ், அப்புறம் வந்து அருச்சி, இந்த ஐபிஎஸ் இதுகளுக்கு மட்டும்தானா அப்படின்னா நம்மளுடைய குடலுக்கு வெண்ணெய் மிகவும் உத்தமமானது. குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாவதற்கு, கட் ப்ராப்ளம்ஸ், இப்ப கட்ல ப்ராப்ளங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கட்டை சரி பண்ணக்கூடிய ஒரே ஒரு தன்மை இந்த வெண்ணெய்க்கு உண்டு. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வெண்ணெயே தர்றது கிடையாது இல்லைங்களா. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல டெய்லி பிரெட் பட்டர் போட்டு அவங்க சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பிடுறாங்கிறதுனால நம்ம அதை உயர்வா பாக்குறோமோ தவிர பிரெட்டும் பட்டருமா, வெறும் பட்டரை நம்ம அவங்க பட்டரை சாப்பிடுறதுக்காக தான் பிரெட் பண்றோம், இந்த பட்டர் சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரெட்டை கூட நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கும். அந்த பட்டர் உள்ள போறது அவ்வளவு நல்லது அப்படின்றத அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க புரிஞ்சதுனால அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுது. நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், நம்ம தான் வெண்ணெய்க்கு சொந்தக்காரங்க, நம்ம அதைய சாப்பிட்றத நம்ம நிப்பாட்டிட்டோம். சோ நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்தாவது கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகளுக்கு வெண்ணெய் சாப்பிட கொடுக்கறது, நம்மளும் வெண்ணெய் எடுத்துக்கிறதுங்கிறது பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும், வயிறு குடல் சம்பந்தப்பட்ட நிறைய பேருக்கு என்ன வரும், ஏப்பம் வரும், விக்கல், நிறைய பேருக்கு நிக்காம விக்கல் வரும்.
இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து வெறும் வெண்ணெய் மட்டுமே நம்மளுக்கு தீர்வு அப்படிங்கிறது இல்லை. ஆனா வெண்ணெய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், பட் வெண்ணெய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப உடம்பா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெண்ணெய் கொடுக்கலாமா வேண்டாமான்னா அவங்க கொஞ்சமா எடுத்துக்கலாம். ஆனா அவங்க ஃபேட்டை பர்ன் பண்ணணும், நல்லா எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லா பண்ணணும். இப்போ நம்ம வெண்ணெயை வந்து எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு ஹார்ட்ல பிளாக்ஸ் எல்லாம் வருமா அப்படின்னா, நீங்க நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே எல்லா நல்ல விஷயங்கள்னாலையும் ஒரு தொந்தரவு வரும். அப்ப நம்ம வந்து அளவோடு சாப்பிடும் போது அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் வராது. நம்ம சாப்பிட்றத ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம தாராளமா வெண்ணெய் சாப்பிடலாம்.